எனக்குள்ள என்னென்ன பாவங்கள் இருக்கிறது, என்னென்ன வேதனைகள் இருக்கிறது. ஐயா, நான் ஒரு பாவியாக இருக்கிறேன் ஐயா. மனம் திரும்பிய ஒரு பாவியை குறித்து பரலோகம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது ஐயா. நான் இன்னுமாக இந்த மனக்குள்ள திரும்ப முடியாத ஒரு பாவியாக இருக்கிறேன் கர்த்தாவேன்னு சொல்லி கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட இந்த நீங்க கண்களை மூடி ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க. பிரார்த்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க தயவு செய்து. இந்த இடம் கூச்சலுக்கு உண்டான இடம் இல்லை, விளையாடுறதுக்கு இடம் அல்ல. ஆண்டவர்கிட்ட ஒரு இணையக்கூடிய இது இந்த இடம். இந்த இடத்தை ஆண்டவரை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரை. அப்ப மோசைக்கு ஆண்டவர் சொன்னா, நீ நீக்கும் பூமி பரிசுத்தம் என்று சொன்னார். அப்ப நான் நிற்கக்கூடிய இந்த பலிபீடமானது பரிசுத்தமானது ஐயா. நான் அமர்ந்திருக்கிற இடம் பரிசுத்தமானது. அசட்டையாக இந்த இடத்துல நான் இல்லாதவரை அப்பா நான் என்னையே நான் கையளித்து அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டோட முழுமையாக ஒப்பு கொடுப்போம். வாய்களை திறந்து கர்த்தாவே நீங்க செபிங்க. நீங்க தான் செபிக்க முடியும். ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு தேவனுக்கு ஒரு ஆண்டவர் இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. கர்த்தாவே நான் உன்னோடு நான் பேசுறேன் ஐயா, உன்னோடு நான் ஆண்டவரை உறவாடி கொள்கிறேன் ஐயா. யோவான் 15:7 சொன்னீர்கள், நீர் என்னுள்ளும் என் வார்த்தை உன்னுள்ளும் நீ நிலைத்திருந்தா நீ விரும்பி கேட்பதால் நான் தருவினே மகனே என்று சொன்னேன். ஆண்டவர்கிட்ட முழுமையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் முழுமையாக ஆண்டவரை நான் விரும்பி கேட்பது ஏன் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை, ஏன் எனக்கு இன்னும் ஆண்டவரே உபத்திர துன்பங்கள் துயரங்கள் ஆண்டவரே. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திணற் கொள்ளுங்கள், உங்கள் வலிமைக்கு மேல் உன்னை சோதிக்க மாட்டேன் என்று சொன்னேன் கர்த்தர். இந்த வேளையில் உலகத்துல நமக்கு காலம் முழு கல்லறை போற வரைக்கும் நமக்கு உபத்திரங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. நீ திடம் கொள்ளும் மகளே, தேவன் கொள்ள நீ திடம் கொள்ளு. தேவன் பாத்திரம் நீ திடம் கொண்டு ஆண்டவர்கிட்ட நீ ஓடிவா மகளே. ஆண்டவர்கிட்ட நீ ஓடி வந்து தேவ சமூகத்துல நீ கடந்து அழுது புலம்பி ஆண்டவரை என்னுடைய குற்றங்கள் குறைகள் என் பாவங்கள் அப்பா மழை போல இருக்கிறது, இதை பனி போல நான் உருக செய்வேன் என்று சொன்னீரே. அப்ப அந்த பனி போல ஆண்டவரே அப்ப எங்கள் பாவங்கள் உருக செய்கிற கர்த்தாவே உமக்கு நன்றி நன்றி நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்ப உன் வல்லமை இறங்கி வருவதாக, உன் வல்லமை இறங்கி வருவதாக அபிஷேகமாக எங்களை நிரப்புங்க. கல்வாரி சிந்தப்பட்ட ரத்தம் என் சிரசின் மீது இப்ப என் மீது இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஐயா. ஒரு விடுதலைக்காக நான் செபிக்க போகிறோம் ஐயா. ஒரு விடுதலைக்காக செபிக்கிற இறை வார்த்தையானது அப்பா மார்க்கு 4:20 மணியா 30 60 100 மடங்காக அந்த வார்த்தையை உள்ளத்துல பலன் கொடுக்க வேண்டும் ஐயா. அப்ப நான் அறுவடை செய்யக்கூடிய பிள்ளைகளாக அப்பா நான் ஆண்டவரே கண்ணீரோடு வந்திருக்கிற, வேதனையோடு வந்திருக்கிற, விளம்பரோடு வந்திருக்கிறேன் அப்பா. சங்கீத ஆசிரியர் 126:5 ஆறுபடியாக அப்பா கண்ணீரோடு விதைப்பவன் நற்களிப்போடு அறுவடை செய்வார்கள் வார்த்தையின்படியாக கர்த்தாவே நாங்கள் கண்ணீரோடு வந்திருக்கிறோம், விளம்பரோடு வந்திருக்கிறோம் ஐயா. ஈப்பை அப்பா நம்ம ஈப்பை ஆண்டவர் நான் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தாவே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களின் பிள்ளைகள் ஆண்டவரே, கணவன் மனைவி ஆண்டவரே அப்பா இந்த சிலுவையை சுமந்து நான் உன்னோடு வருவதற்காக ஆண்டவரே ஒவ்வொரு நாள் இருக்கிற போராட்டத்தில் நாம் பெற கொள்ள வேண்டும் ஐயா. அப்ப அந்த பெலத்தை எங்களுக்கு தாருமாண்டவரே, தாருமாண்டவரே எங்களுக்கு அந்த பெலனை தந்து எங்களை வழிநடத்தபடியாக உடல் சோர்விலிருந்து உடல் விளைவிலிருந்து இறைவார்த்தை கேட்க முடியாது, இறைவார்த்தை அமர்ந்து ஆண்டவரை கேட்க முடியாது இருக்கிற ஒவ்வொரு இருதயமும் ஆண்டவரை இந்த நாளிலும் மாறுபடியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க, உள்ளத்தை ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்துல தன்னையே ரோமையர் 12:1 தூய உயிருள்ளபடியாக இந்த வழிபடத்தில் ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே அப்பா கேட்பதற்காக என் செவிகளை அப்பா திறந்து விடு, கண்களை திறந்து விடு, நாவுகளை திறந்து விடும், என் இருதய கதவுகளை திறந்து விடும்படியாக அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பாவியின் மீது எழுந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமும் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே, இனி வாழ தெரியலையே. கண்களை மூடி நான் என்ன பாவத்தோடு அமர்ந்திருக்கிறேன் தேவனுக்கும் உங்களுக்கும் தெரியும். பூதாரி பிள்ளை பன்னிகளோடு பன்றியாக சாப்பிடும் போது அவன் குற்றத்தை இந்த மண்ணுலகத்திலிருந்து விண்ணகத்துக்கு எட்டி பார்த்தான் சகோதரிகளே. இன்னைக்கு நான் பன்னியா இருந்தால் நிமிர்ந்து பார்க்க முடியாது. நான் தேவனோட சாயலை நான் பிறந்திருந்தா தேவனை உற்று பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவேன். ஆண்டவரே நான் பாவி, பாவியிலே நான் பெரும் பாவி என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஐயா. இந்த பாவி ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற தீமைகளை கழுவுங்க. நாட்கள் போய் கொண்டிருக்கிறது, வயது போய் கொண்டிருக்கிறது, ஆனா தேவனை தேடக்கூடிய என் உள்ளம் எங்க இருக்கிறது சொல்லி இத்தனை ஆண்டு இத்தனை வருடம் என்று வருடத்தை சொல்லலாம். இத்தனை வருடத்துக்கு நீ தேவனுக்கு என்ன மகளை செய்தாய், நீ தேவனுக்காக நீ என்ன செய்தாய்,
நீ ஆண்டவர்கிட்ட முழுமையாக, ஆண்டவரே நான் பாவியாக வந்திருக்கிறேன், கண்களை மூடி உங்க இருதயத்தில் இருக்கிறது இந்த பாடல் வழியாக நம்ம சொல்லி முழுமையாக நம்ம அர்ப்பணிப்போமா? பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமு மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே, இனி வாழ தெரியலையே. தேவனே தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமு மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே, இனி வாழ தெரியலையே. மண்ணான மனிதனா என்னது ஆகுமா, மண்ணான மனிதனா என்னது ஆகுமா, உன் பிள்ளையாய் வாழ இனி கூடுமா, உன் பிள்ளையாய் வாழ இனி முடியுமா, உன் பிள்ளையாய் வாழ இனி கூடுமா, உன் பிள்ளையாய் வாழ இனி முடியுமா. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமு மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே, இனி வாழ தெரியலையே. உன்னத தேவனி என்னை தேடலாகுமா, உன்னத தேவனி என்னை தேடலாகுமா, உன் பிள்ளையாய் வாழ இனி கூடுமா, உன் பிள்ளையாய் வாழ இனி முடியுமா, உன் பிள்ளையாய் வாழ இனி கூடுமா, உன் பிள்ளையாய் வாழ இனி முடியுமா. பாவியன் மீது எழுந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமு மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே, இனி வாழ தெரியலையே. பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா, பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா, நிரனை பயன்படுத்த கூடுமா, நிரனை பயன்படுத்த முடியுமா, நிரனை பயன்படுத்த கூடுமா, நிரனை பயன்படுத்த முடியுமா. பாவியன் மீது எழுந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமு மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே, இனி வாழ தெரியலையே. பாவியன் மீது எழுந்த அன்பு ஒன்று புரியலையே, சித்தமு மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே, இனி வாழ தெரியலையே, இனி வாழ தெரியலையே. எங்களுக்கு வாழதான் ஆண்டவரே தெரியல, வாழ்வதற்காக இந்த ஜீவ புத்தகத்தை எங்களுக்கு கையில கொடுத்திருக்கிறீராச்சா. இயேசுவே, இந்த ஜீவ புத்தகத்தின் வழியாக மனிதரே நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். ஆண்டவரே, நான் மண்ணா இருந்த ஆண்டவரே என்னை மனிதனாக நீ மாற்றினீர் ஆண்டவரே.
இந்த மண்ணிலிருந்து ஆண்டவரே ஒரு ஜீவன் புறப்படுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் கர்த்தாவே. ஐயா, நான் என்னையா செய்யணும்? நான் என்னையா அந்த உலகத்தில் நான் வாழ வரைக்கும், இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் உனக்காக நான் என்னையா செய்ய வேணும்? ஐயா, இறைவாக்குனர்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்காக அநேக காரியங்களை ஐயா தன்னையே வெறுத்து ஐயா ஒவ்வொரு குடும்பத்தை வெறுத்து ஆசை பாசம் எல்லாத்தையும் வெறுத்து உன்னை பின்னாடி வந்த இறைவாக்குனவர்கள் எவ்வளவு ஐயா நாங்கள் இந்த உலகத்துல ஒன்றை வெறுக்க முடியலையா? உலக ஆசையிலே ஆண்டவரே, உலக சிற்றின்றதிலேயும் ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. உன்னத தேவனி என்னை தேடல் ஆகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ கூடுமா? உன் பிள்ளையா நான் வாழ முடியுமா ஐயா? உன் பிள்ளையா நான் இருக்கிறனா இல்லையா என்று ஒரு கேள்விக்குறியோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக இந்த நேரத்திலே கூட எங்களை நீ பரிசுத்தமாக்கி உமது பிள்ளையாக எங்களை மாற்ற செய்வது கோடான கோடி நன்றி ஆண்டவர். கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி செலுத்தி ஆண்டவர் திருக்கரத்தில் புகழுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம கைகளை கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்ன செய்ய முடியல? வாழதான் முடியல. சத்தியத்தை நம்ம கையில கொடுத்துட்டார், வேதத்தை கொடுத்துட்டார், வாழதான். ஆனா எல்லாமே உலகத்துல உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, வேதனை எல்லாமே இருக்குன்னு சொன்னாரா? இல்லைன்னு சொன்னாரா? இருக்குதான் சொன்னாரு. எல்லாமே திடம் கொள்ளுங்க, திடம் கொண்டு அவரோட நம்ம வரணும். திடம் கொண்டு அவரோட வருவதற்கு ஆண்டவனுக்கு சொல்றாரு, என்னை மாற்றும் ஆண்டவரை, என்னை மாத்துங்க. நிறைய பேர் எத்தனை இறைவாக்கள் எண்ணி பார்த்தோம்னா எண்ணி முடியாத தேவ சத்தியத்தில் உள்ள பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க? என்னை மாற்றும் ஆண்டவரே, அவரை மாற்றி இன்னைக்கு என்ன செஞ்சா? அவரோடு பயணம் செய்தார்கள். இன்னைக்கு என்னால மாற முடியலையே, என்னால மாற முடியல. எப்படியா வாழ்ந்து அவரோடு நம்ம போலாம் பயணம் பண்றோம். ஆனா என்ன செய்ய முடியல? வாழத்தான் இன்னைக்கு முடியல. வாழ்றதுக்கு தான் இன்னைக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் நமக்கு வழியை கொடுக்கிறாரு. பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11-12 வாசம் பவுலடியார் பாருங்க, எப்படி அவர் வாழ்ந்து எந்த வழியில் அவர் நடந்தாருன்னு கற்றுக் கொடுத்தாரு. இன்னைக்கு நமக்கு எல்லாம் இந்த வேத புத்தகத்தை கையில கொடுத்து என்ன செய்ய முடியல? கற்றுக்கொள்ள முடியல, நடக்க முடியல. அடுத்த வாசிங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11-12. என் குறைச்சலால் இப்படி சொல்வதில்லை, ஏனெனில் எந்த நிலையில் எப்படி இருந்தாலும் நான் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலையும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ண அடையவும் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. பவுலடியார் எப்படி வேளாணும் வாழலாம் என்று சொல்லி என்ன செஞ்சாரு? நமக்கு அழகாக இந்த வேத புத்தகத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. ஆனா இந்த நிலையில நான் எப்படி கடவுளுக்கு நான் வாழ்கிறேன், கடவுளுக்கு நான் வாழ்கிறேன். அப்ப கடவுளோட நான் வாழும் போது நான் எனக்கு வலிமையிலையும் வாழ தெரியும், வலிமையிலையும் வாழ தெரியா? கொஞ்சம் கஷ்டம் வந்தாவே என்ன செஞ்சிடறோம்? என்னவே கொஞ்சம் வெறுத்து பின்னாடி வந்துடும். வேதத்தெல்லாம் ஓரம் கட்டிட்டு பின்னாடி போய்கிறோம். அப்ப பின்னாடி போகக்கூடிய இடத்துக்கு அந்த வேத புத்தகம் கொடுத்தாரு. உலகத்திலே தேவன் சொல்லிட்டார், வேத புத்தகத்துல உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு. உபத்திரம் இல்லைன்னு சொன்னாரா? என்னைக்கு இந்த வேத புத்தகம் எந்த கிறிஸ்தவர்கள் உண்மையா எடுத்தாங்க அவங்கள்ட்ட உபத்திரம் உண்டு. உபத்திரம் இருக்குன்னா இயேசு நம்மளோட இருக்கிறார். அல்லேலூயா. உபத்திரம் இல்லைன்னா பிசாசு என் கூட இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. உபத்திரம் பிரச்சனையும் உபத்திரங்களும் எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தா இயேசு என்ன செய்யறாரு? புடமிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். என்ன செய்வாரு? இயேசு உபத்திரம் இல்லாம உங்களை என்னை அழைச்சாரா? துன்பம் இல்லாம அழைச்சாரா? வேதனை இல்லாம அழைச்சாரா? எல்லாத்தையும் உபத்திரத்தை கொடுத்து என்ன செஞ்சாரு? கூப்பிட்டாரு. அந்த உபத்திரத்தின் வழியாக தான் நம்ம யார்கிட்ட போக முடியும்? சன்னதிக்கு போக முடியும். இல்லைன்னா உபத்திரம் இல்லாம என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அதான் பாருங்க, யோபு சொல்றாரு. யோபு 14:14 சொல்றாரு. எடுத்து வாசிப்போம். யோபு புத்தகம் 14:14. மனுஷன்
மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று, எனக்கு மாறுதல் எப்போ வரும் என்று, எனக்காக குறிக்கப்பட்ட போராட்டத்தினால், பாருங்க, எனக்கென்று குறிக்கப்பட்ட போராட்டத்தில் நான் காத்திருக்கிறேன். யார் சொல்றாரு? யோபு பக்தன் சொல்றாரு. எனக்கு பாருங்க, இன்னைக்கு ஆடு மாடுக்கு கூட இன்னைக்கு செத்தா மதிப்பு இருக்கு. நமக்கு என்ன இல்லை, ஆனா பெருமை பெருமை எவ்வளவு பெருமையா பேசுறோம். ஆடு மாடுக்கு உண்டான ஆடு செத்தா ஆட்டுக்கு பேர் என்னங்க? ஆடுதான். மாடு செத்தா மாடுதான். பன்னி செத்தா பன்னிதான். ஆனா மனுஷன் செத்தா மனுஷன் சொல்லணும் இல்ல, மனுஷன் செத்தா மனுஷன் தானே சொல்லணும். ஏங்க போனான்னு சொல்றான்? ஏன்? அப்ப ஒண்ணுக்குமே உதவாத என்னை மண்ணில இருந்து ஆண்டவர் எடுத்து நீ ஒன்றுக்கு உதவாத இந்த உலகத்துல நீ பெருமை பாராட்டாத, புகழை பாராட்டாத, பட்டத்தை நீ பாராட்டாத, ஒண்ணு நீ செய்யாத, நீ எனக்கு என்னது, நான் எப்படி இந்த உலகத்துல தன்னையே எல்லா பெருமை கிருமை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு என் பிதாவோட திட்டத்தை நான் நிறைவேற்றணும். நீ வா மகளே, நீ என் சமூகத்துக்கு வா கூப்பிடுறாரு. இன்னைக்கு பெருமை எனக்கு என்ன இருக்கு? நான் படித்திருக்கிறேன், பட்டம் இருக்கு, புகழ் இருக்கு, காசு இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எது வேணாலும் எனக்கு செய்ய பலன் இருக்கு. ஆனா பவுல் என்ன சொல்றாரு? வறுமையில எனக்கு வாழ தெரியா, வலிமையில எனக்கு வாழ தெரியும், எல்லாமே எனக்கு வாழ்வதற்கு என் தெய்வம் என்ன செஞ்சு கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்னது? எத்தனை கிறிஸ்தவன், எத்தனை சாமியார் பேரு, எத்தனை பாஸ்டருங்க, எத்தனை ஊழியக்காரர் இயேசுவை மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் மிதிக்கிறாங்க? வெக்கமா இருக்கு. இந்த வேத புத்தகத்தை எடுத்து நீ வேலை பேசிட்டு இருக்கிய, நீ இயேசுவை ஒவ்வொரு நாளைக்கு வித்து கொண்டு இருக்கிற. எவ்வளவு வேதனையா இருக்கு. எபிரேய புத்தகம் 10:29 எடுத்து நீங்க வாசிப்பா. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை மீச்சிக்கிட்டு இருக்கோம். ஆமா, ஒவ்வொரு நாளும் இயேசு உங்களுக்காக எனக்காக ஒரு 3 முறை தான் எனக்கு வேதனைப்பட்ட. அந்த 6 மணி நேரம் வேதனைப்பட்டோம். ஆனா கிறிஸ்துவை இந்த நாள் நான் இந்த வயசு இருக்கிற வரைக்கும் அவரை வேதனைப்படுத்திட்டு இருக்கேன். எபிரேயர் புத்தகம் 10:29 எடுத்து வாசிங்க. என்னவா? யார? தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து அசுத்தம். இன்னைக்கு பாருங்க, அவர் சிந்தப்பட்ட ரத்தத்தை, புனிதமான ரத்தங்கள் என்னது, அந்த ரத்தம், அந்த புனிதமான இருந்த ரத்தத்தை இன்னைக்கு கிறிஸ்தவன் என்ன செய்யறான்? எங்க மிதிக்கிறான்? என்னது? வெட்கக்கேடு. 28ஆம் தேதி சனிக்கிழமை மதுரை டோல்கேட்டு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டோல்கேட்டுன்னு ஊர் இருக்கு. அங்க தோல்கள்ல அதை இறை செய்தி சாயந்தர நேரத்தில் கொடுத்து இறைவார்த்தை பகிர்ந்துகிட்டு இருக்கிறேன். ஏன்னா நல்ல பிரசங்கம் போய்கிட்டு இருக்கு, கால் சரமா போய்கிட்டு இருக்கு. ஃபாதர் பார்த்தீங்கன்னா உட்காந்து 6 அமர நல்லா கேட்டார். ஏன்னா யாரா இருந்தாலும் மனம் திரும்பினா பரலோகத்துக்கு போக முடியும். என்னது? இங்க இருந்து நான் லியோ பிரசங்கம் பண்றேன், லியோக்குள்ள எந்த ஒரு நச்சு வேறு இருந்தா கூட எங்க போக முடியாது. தங்கமா பேசலாம், ஏன்னா அள்ளி கொடுக்கலாம், தான தர்மம் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். இப்ப வந்திருக்கிற இந்த நம்பரும் தோள்கட்டில் வந்திருக்க மதுரையில் இருக்கிற ஜனங்களுக்கு, இந்த கிறிஸ்தவர்களுக்கு 1000 பேருக்கு சோறு கொடுக்கலாம். ஆனா எங்க போக முடியாது? பரலோகத்திற்குள்ள ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாது. அதனால என்ன செய்யறேன்? நீங்க தயவு செய்து என்ன, நீங்க மனம் மாறுங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், இறை வார்த்தையெல்லாம் முடிச்சு, ஆராதனை முடிச்சு, கடைசியாக திருப்பலிக்குள்ள கடந்து போறோம். அப்ப நடந்த சம்பவம் இது 28ஆம் தேதி நடந்த சம்பவம். இது ஆமா 28ஆம் தேதி நடந்த சம்பவம். தபக்கால தொடங்கி அங்கிட்டு ஒரு 10 நாள், அந்த நாள்ல நடந்த சம்பவம் இது. ஏன்னா பாருங்க, திருப்பலி நடக்குது. இங்க இருந்து திருப்பலி நடக்கும் போது காணிக்கைப்பாட்டு பாடுறாங்க. நல்லா இங்க கவனிங்க தயவு செய்து. ஏன்னா காணிக்கைப்பாட்டு பாடுறாங்க. காணிக்கைப்பாட்டு பாடணும்னா என்ன போகணும்? கொடுக்க என்ன போகணும்? ரசக்கிண்ணம், அப்பரசம் கிண்ணம் பீடத்துக்கு வரணும். காணிக்கைப்பாட்டு பாடினா இவங்க காணிக்கை எடுப்பாங்க, இவங்க கிட்ட வரணும். காணிக்கை டப்பா எடுத்துட்டு வந்த பையன், காணிக்கை எது கழுதுப்பா அந்த பாத்திரத்தை ரசப்பணத்தை எடுத்துட்டு வந்தவன், இந்த வழிபடைக்குன்னா அங்க இருந்து வந்து நடுப்புற நின்றுக்கிட்டான். எங்க வந்து நடுப்புற வந்து நின்றுக்கிட்டாங்க. நடந்த 28ஆம் தேதி நடந்த விஷயம் இது. நடுப்புற வந்து நின்றுக்கிட்டு ஏன்னா ஃபாதர் கூப்பிடுறாரு, வாடா காணிக்கைப்பாட்டு முடிய போது வாடான்னு சொல்லி கூப்பிடுறாரு.
நீ பந்த குடு நான் வரேன். என்னது? நீ பந்த குடு நான் வரேன். நீ பந்த குடு. என்னடா போனா இவன் இங்கே நிக்கிறான், அவரு வர முடியாது. அவருக்கு என்ன செய்ய முடியல, இப்படியும் லைவ் போயிட்டு இருக்கு, லைவ் போயிட்டு இருக்கு. ஏன்னா என்ன செய்ய முடியல, இப்படியும் செய்ய முடியல, என்ன செய்யல, மிரட்டவும் முடியல, திட்டமும் முடியாத இடத்துல நின்றுட்டு இருக்காரு. அல்லேலூயா. என்ன செய்யறாரு? திட்டாத இடத்துல நின்றுட்டு இருக்கிறாரு. அப்ப என்ன செஞ்சாரு? நான் என்ன செஞ்சேன், நான் எந்திரிச்சு போய் என்னடா நின்றுட்டு, அங்கிள் ஃபாதர் போன வாரம் என் பந்தை எடுத்து வச்சுக்கிட்டாரு, நீங்க அந்த பந்தை வாங்கி கொடுங்க, அப்பதான் அந்த கிண்ணத்தை கொடுக்கணும். எங்க போராட்டம் இது? எந்த உலகத்துல எங்கேயுமே நடக்காத ஒரு போராட்டம் இது. நிக்கிறான், ஏய் குடுறா, நான் போகும்போது 10 ரூபா வந்து தான் நான் வாங்கி தரேன்டா, குடுறான்னு சொல்லிட்டு என் வந்து எனக்கு வேணும். நிக்கிறான். அப்புறம் என்ன செஞ்சேன், ஒழுங்கு மரியாதை கொடுக்குறியா இல்லையா, குடுறான்னு சொல்லிட்டு இன்னத்தை என்ன செஞ்சேன், குடிங்கிட்டு போய் கொடுத்தேன். உண்மையுமே 54 வயசு குருவானவர் மனம் திரும்பினார். அல்லேலூயா. என்னது? இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், இந்த தவிர அவன் செஞ்சிருக்கணும். என்ன செஞ்சிருக்கணும், அந்த பயலை கொஞ்ச நேரம் கண்டித்து திருத்துவதற்காக கொஞ்ச நேரம் கொடுத்துருக்கணும், கொஞ்ச நேரம் வச்சிருந்து கொடுத்துருக்கணும். ஆனா அவர் கொடுக்காம அந்த ஒரு வாரம் என்ன செய்யும், மனசுல என்ன இருக்கு, அந்த வஞ்சகத்தை உள்ளேயே வச்சு இருந்து உன்னை எப்ப நான் பழி வாங்கன்னு பழி வாங்கிட்டான். சாதாரண விஷயம் கிடையாது, இது சாதாரண விஷயம் கிடையாது. லைவ் போய்கிட்டு இருக்கு, ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்கு, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பார்த்துட்டு எத்தனை பேர், எத்தனை கிறிஸ்தவர்கள் பார்த்துட்டு வந்து உண்மையிலே பாடுபடுற சுலோத்துல நின்று கண்ணீர் விட்டு அழுதாரு. 54 வயசுல ஒரு சிறுவன் என்ன செஞ்சாரு, எனக்கு ஒரு மனமாற்றத்தை கத்து கொடுத்திருக்கிறான், கத்து கொடுத்திருக்கிறான். இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், இந்த தவிர இன்னமே செய்ய மாட்டேன். 54 வயசு குருவானவர் மனம் திரும்பியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னது? ஒருத்தருக்கு சுட்டி காட்டினாங்க தெரியும். என்னது? சிறுவன் சாமுவேலால ஏழை மனம் திரும்ப. என்னது? தீர்க்கதரிசியா இருந்தா அவனோட பேசவில்லை, சிறுவன் சாமுவேலோட என் தெய்வம் பேசுறாங்க. இந்த சிறுவனை நிமித்தம் அவர் என்ன செஞ்சாரு, மனமாற்றத்தை கொடுத்தாரு, வாழ வச்சாரு. என்ன செஞ்சாரு, அவரோட இருக்க செய்தார். அதுதான் அவருடைய சொல்றாரு, எனக்கு வலிமையை வாழ தெரியும் ஆண்டவரே, எப்படி இருந்தாலும் வலிமையை எனக்கு வாழ தெரியும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறாருங்க. நீங்க கற்றுக் கொடுத்த தெய்வத்துக்கு இன்னைக்கு நான் என்ன கற்றுக் கொடுக்கிறேன், நான் என்ன செய்யறேன், நான் எது செய்யறேன். ஆனா நாளுக்கு நாள் என்னுடைய பெருமை தான் மேல போகுது ஒழிது நான் என்ன செய்ய முடியல, யோவான் 3:30 என்ன சொல்றாரு, ஆண்டவரே நீங்க பெருகணும், நானே சிறுகன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஆளு, இயேசுவோட மூத்தவர் தானே. அப்படியாப்பட்ட மனிதன் என்ன செஞ்சாரு, தன்னை தாழ்த்துறாரு. அவர் இறைவாக்கினரை காட்டிய நானு, இறைவாக்கினரை காட்டி நான் பெருமடிக்க முடியுமா, பெருமையை நான் வாழ முடியுமா, ஒண்ணுமே. அதுதான் அந்த பாடல் பாடணும். என்ன பாட்டு, பாவியின் மீது ஏன் அன்பு ஒன்று புரியலையே, சித்தமும் மீது என் மீது வைத்து வாழத்தான் வாழ தெரியல. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இந்த தவக்கால ஆனாவே எனக்கு ப்ரோக்ராம் நிறைய என்ன செய்யுது, நிறைய வந்துட்டு இருக்கு. அப்ப ஆலயத்துல நான் பேசும்போது சொன்னேன், இனிமேல் இந்த தவக்கால ப்ரோக்ராமை எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருச்சு. இது ஒரு சடங்கு சம்பிரதாயமா இருக்கு. நம்ம எல்லாத்தையும் நேரத்தை செலவு பண்ணி ஆண்டோட்ட உட்கார்ந்து இறை வார்த்தைகளை கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்து எடுத்து ஒரு பந்தம் வந்து ஒரு அசட்டத்தனமாக ஒரு மனத்தன்மை இருக்கிறது. இன்னைக்கு என்னது, இந்த என்ன நவக்காலத்துல 3 நாள் நச்சரி கூட்டம் வைப்பாங்க, எல்லா ஆலயத்திலையும் வைப்பாங்க. இது ஒரு என்ன ஆயிடுச்சு, ஒரு சடங்கா போயிடுச்சு. சடங்கா. அப்ப இறை வார்த்தைக்கு என்ன இல்ல, மதிப்பு இல்லை. அப்ப அந்த மதிப்பு இல்லாத இடத்துல நம்ம ஏன் இந்த வார்த்தைகளை கொண்டு என்ன செய்ய, இந்த ஆண்டு முடிவு வச்சிருக்கிறேன், என்னது இந்த வருஷம் முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன், அடுத்த வருஷம் என்ன செய்ய மாட்டேன். நவக்கால ப்ரோக்ராம் எப்பயும் இருக்கிற ப்ரோக்ராம, எப்பயும் மாதத்துல என்ன ப்ரோக்ராம் நடக்குது அந்த ப்ரோக்ராம் மட்டும் போட்டுட்டு என்ன செய்யணும். ஏழைங்க எல்லா இடத்துலயும் ஏமாத்து உலகமா இருக்கு. என்னது, எல்லாம் ஏமாத்துக்காரங்களா இருக்கிறாங்க. அது எபிரேயர் 10:29 என்ன வச்சா, கிறிஸ்து இயேசுவை என்ன செய்யறோம், ஒவ்வொரு நாள் காலம் வீச்சிட்டு இருக்காங்க கிறிஸ்தவன். இந்த வசனங்கள்லாம் வாசிச்சா என்ன செய்யறது, தேவனை இது என்ன ஊழியத்துக்கு போறதுக்கே மன அச்சமா இருக்கு. என்னது, படைத்த கிறிஸ்தவவே ஒவ்வொரு கிறிஸ்தவம் மிதிக்கிறானா மனுஷனை ஏமாத்தணும். அதுதான் கடைசி வரல, பொய்யான வாழ்வு இது நிரந்தரமாகுமா, ஓம் பிள்ளையாய் வாழ கூடுமா, ஓம் பிள்ளையாய் வாழ முடியுமா. பொய்யான உலகம்
இந்த பொய்யான உலகத்துலதான் விசுவாசம் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறான்? நம்மள வழிநடத்திட்டு இருக்கான். ஆனா எதற்கு செவி கொடுக்கிறோம்? மனிதருக்கு செவி கொடுக்கிறோமா? உலகத்துக்கு செவி கொடுக்கிறோமா? தேவனுக்கு செவி கொடுக்கிறோமா? எனக்குள்ள ஒரு கேள்விதான். எனக்குள்ள யாருக்கு செவி கொடுக்கிறோம்? யாருக்கு செவி கொடுக்கிறோம்? யாருக்கு செவி கொடுக்கிறோம்? மனிதருக்கு, இந்த உலகத்துக்கு தான் செவி கொடுக்கிறோம். அவங்க அடிப்படைக்கு போகிறோம். ஆனா தானியேல் புத்தகத்துல சொல்றாரு, தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10 சொல்லப்படுகிறது. தானியேல் யாருக்குமே என்ன செய்யல? அடிப்படையிலங்க. பத்திரத்துல கையெழுத்து விட்டாச்சு. பத்திரத்துல இனிமேல் என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்கவே கூடாது என்று பத்திரத்துல கையெழுத்து விட்டாச்சு. ஆனா அந்த ராஜாவா இருக்கட்டும், அந்த உலகமா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், அவனுக்கு நான் செவி கொடுக்கல. என்னை படைத்த கடவுளுக்கு ஏன்னா ஒரு நேரம் தான் ஜெபிச்சிட்டு இருந்தான். அவனை என்னது அவனை துன்புறுத்தவும் எத்தனை வேளை ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டான்? 3 வேளை எருசலேமை நோக்கி என்னது கதறி முழங்கால் படியிட்டு யுத்தம் செய்யறவன் அவன் மாறான். எடுத்து வாசிங்க 6:10. தானியேலோ என்றார் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையில் எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கேதான் செய்த வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபமணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை வேளை ஜெபிச்சாரா? இதே நம்மள ஏன்னா அம்மா மைக்கெல்லாம் கட் பண்ணிருங்க, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஏன்னா இன்னுமே இந்த சத்தமே வெளியே வரக்கூடாதுன்னு நம்ம என்ன செய்வோம்? அடுத்த வாரம் எல்லாம் கிளீனா இருக்கும். அவனுக்கு என்ன வச்சாச்சு? ராஜா பத்திரம் கையெழுத்து இட்டாச்சு. இன்னமே நீ ஜெபிக்க கூடாது. நீ என்ன செய்யக்கூடாது? பத்திரம் கையில வச்சாச்சுங்க. ஆனா இருந்து என்ன செஞ்சா? மேற்கொண்டு உலகத்துக்கு செவி கொடுக்கல. அவன் எதுக்கு செவி கொடுத்தான்? இதாவுக்கு செவி கொடுத்தாங்க. ஆனா நம்மளா இருந்திருந்தா இன்ன வரைக்கும் என்ன 2015 2014 அங்க இதுல நம்ம சபரியாடி ஆலயத்துல மேல ஆரணை கட் பண்ணதுதான். இன்ன வரைக்கும் மேல ஆரணை போடுறது இல்லை. திருவிழாவுக்கு மட்டும்தான் போடுவாங்க. கால பூசைக்கு அஞ்சரை பூசைக்கு ஆரணை போடுறது இல்லை. அதே முன்னாடி இருக்கிற ஒரு இந்து கோயில்ல இவளுக்கு ஒரு ஸ்பீக்கர் தான் வச்சிருக்கலாம். ஏன்னா அவ்வளவு கீச்சின்னு உள்ள பூச பார்க்க முடியாது. அங்க பூச பார்க்க முடியாது. சத்தம் கேட்குதுன்னு பெரிய கேட்டு பார்த்தீங்களா, அதை அடைச்சிருவாங்க. முன்னாடி மெயின் கேட் இருக்குல்ல, மெயின் கேட் அடைச்சிருவாங்க. சைடுல இருக்கிற 2 கதவு மட்டும் தான் திறந்துருக்கும். அப்ப இன்னைக்கு பாகால் தெய்வத்துக்கு செவி கொடுக்குறாங்களா இல்ல உண்மையான தெய்வத்துக்கு செவி கொடுக்குறாங்களா? அப்பதான் சொன்னேன், உண்மையான தெய்வமா இருந்தா இந்த இடத்துல இந்த ஆலயத்தை விட்டு இந்த ஆலயத்தை என்ன செய்யல எடு. எலியா ஜெபிக்கிறார்ல, பாகால் தெய்வம் பாகாலுக்கு செவி கொடுத்து அப்படியே போயிடு. இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் தான், அவரோட பிதாவின் தெய்வம், அவர் கூட போ. இன்னைக்கு 2க்கு என்ன செய்யறாங்க? 2க்குமே என்ன செய்யறாங்க? செவி கொடுக்கிறாங்க. எப்படி ஆண்டவர் நம்ம மேல அன்பு செலுத்த முடியும்? எப்படி போராட்டம் இல்லாம இருக்கும்? என்ன வேணா நினைச்சுக்க, அந்த கோயிலுக்குள்ள இருக்கிறவனே அதுக்கு விலை போனதுனால என்ன இல்ல, அவன் கர்ப்பத்தின் கடையை ஆண்டவர் அடைச்சு வச்சிருக்கிறார். அண்ணாளுக்கு அடைச்சு வச்சிருந்தாரா இல்லையா? அவன் கர்ப்பத்தின் கடையை அடைச்சு வச்சிருக்காங்க. நீ வாங்குற கொஞ்சம் என்னது, கொஞ்சம் ஒரு மணி நேரம் சுகத்துக்கு ஒரு கோட்டர் பாட்டிலுக்கு என்ன செய்யற? தேவனை நீ வித்து வச்சிருக்கிய. ஓப்பனா தான் சொல்றேன். இத்தனை காலங்கள் நானும் சொல்றேன், அதெல்லாம் வேணாம். பொழுதான அது என்ன எப்படியா மாறுது? பாரா மாறுது. அல்லேலூயா. வேதனையா இருக்குங்க. ஆலயக்குள்ள இன்னைக்கு வேதனையா இருக்கு. இன்னைக்கு ஆலயத்தை தூய்மைப்படுத்துறவங்க எப்படி இருக்காங்க? பரிசுத்த ஆசாரியான இல்ல இன்னைக்கு கிடையாது. பரிசுத்த ஆசாரியே இல்லையே. இன்னைக்கு சக்கரையா போல எந்த ஆலயத்துல யாரா இருக்கு பரிசுத்தமாய் வாழ முடிகிறதா? இருக்க முடியுதா? கூச்சலும் அங்கலாப்பும் எங்க இருக்கு? சபைக்குள்ளதான் இருக்கு, ஆலயத்துக்குள்ள இருக்கு. வேதனையா இருக்கு. ஆனா தேவனுக்கு ஆண்டவர் சொல்லாரு, தானியேல் அவன் குரலை கேட்கலங்க. ராஜா சொன்ன எது வேணாலும் ராஜாவை வெட்டி சிங்க கோயில போடுறது கூட, என்ன தானியேலை வெட்டி போடுறது கூட ஆட்கள் வச்சா ஒரு நிமிஷத்துல செஞ்சிடலாம். ஆனா தேவன் யாரோட இருந்தாரு? தானியேலோட இருந்தாரு. நீ தேவன் உன்னோட என்னோட இருந்தா நீ என்ன செய்யலாம்? நீ பரிசுத்தமாய் வாழலாம். எங்க போனாலும் ஆணித்தரமாக சத்தியத்தை சொல்லலாம். இந்த சத்தியத்தை என்ன செய்ய முடியல?
சத்தியத்தை நம்ம சொல்ல முடியலங்க, இன்னும் சொல்ல முடியல. பாருங்க, ஆவரம்பட்டியில பிரேயர் நிறுத்தணும். அடுத்த தரிசாலபுரத்துக்கு போனேன், தரிசாலபுரத்துலயும் கூப்பிடுறதுங்க. தரிசாலபுரத்துலயும் கூப்பிடுறதுங்க. ஏன்? சில காரியங்களை நம்ம ஆழமா உள்ள சொல்லி வெளியே வரும்போது என்ன செய்ய முடியல? அந்த சத்தியத்தை சத்தியமா, இதே சத்தியத்தை விக்கிறவனா இருந்தா சத்தியத்தை எத்தனை பாத்தீங்கன்னா வார வாரம் ஆராதனை நடத்தலாம், வார வாரம் ஆராதனை நடத்தலாம். ஏன்? நம்ம போய்கிட்டே இருக்கிறோம், என்னது ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும், கேட்காதவன் போய் போறட்டும். நம்மளுடைய கடமை சொல்லணும். சொல்லாம போனா ஐயோ, கேளு. சத்தியத்தை சத்தியமா அறிவிக்காவிட்டா ஐயோ கேளுங்க. இன்னைக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காது. பவுலடியார் என்ன செய்ய, நீ சத்தியத்தை அறிவிச்சு சொல்லிட்டாரு. திரு வசனத்தை நீ என்ன செய்யணும்? அறிவிக்கணும். இன்னைக்கு அறிவிக்கிறவங்களை என்ன செய்யல? பயந்து போய் இன்னைக்கு பயந்து போய் இன்னைக்கு ஒளிஞ்சிட்டு இருக்கிறோங்க. இன்னைக்கு நிறைய கிராமங்களுக்கு வெள்ள சட்டை போட்டு போக மாட்டாங்க. பாஸ்டர் பாத்துருக்கீங்களா? கிராமத்துக்குள்ள நுழைய முடியாது. என்னது பந்தல்குடி என்ற பந்தல்குடி, என்ன ராமேஸ்வரம் போற வழியில பந்தல்குடின்னு ஒரு கிராமம் இருக்கு. அதுக்குள்ள நான் வெள்ள சட்டை போட்டுட்டு இப்படிதான் போனேன். அப்ப கூட்டிட்டு போறவர் சொல்றாரு, ஃபாதரை தவிர யாருமே வீட்டுல வெள்ள ட்ரெஸ்ல போகக்கூடாது. அப்ப என்ன செஞ்சாரு? கலர் சட்டையை போட்டுதான் என்னை கூட்டிட்டு போனாரு. அப்புறம் கோயிலுக்குள்ள போய் தான் நான் சட்டையை மாத்தினேன். அப்ப என்ன அங்க என்ன இருக்கு? ஒரு முத்திரை குட்டி வச்சிருக்கிறாங்க. அப்ப வரக்கூடியவர்கள் யாரும் எடுத்து சொல்லணும்? ஆசாரியர் சொல்லி தரணும். ஏதாவது ஆசாரிய ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறாங்க, அவங்களும் எங்க பணி அவங்க செய்ய வந்திருக்கிறாங்க, இவங்களும் இப்படிதான் வாழ்வாங்க என்று சொல்லி கொடுக்க ஆசாரியனுக்கு இல்ல இல்ல அந்த தைரியம் இல்லைங்க. ஆசாரியனுக்கு தைரியம் இல்லை. அப்ப கடவுளுக்கு இது எப்படி? தானியேலுக்கு எந்த தைரியத்தை கொடுத்தாரு? எவ்வளவு வல்லமை கொடுத்தாரு? தானியேல் கதையை நம்ம படிச்சா எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. அப்ப அவர் வார்த்தைக்கு என்னது? சிங்கங்கள் கூட என்ன செஞ்சது? கட்டுப்பட்டது. சிங்கத்தின் நாவுகள் கட்டப்பட்டதுங்க. எதிரிகள் இன்னைக்கு வந்தா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஒரு அதிகாரத்தையும் நமக்கு வேத புத்தகங்கள் கொடுத்திருக்கிறாரு. எல்லா ஒரு அதிகாரமும் வேதத்துல கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த அதிகாரத்தை என்ன செய்யறது இல்ல, பயன்படுத்துறதே கிடையாது. அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தணும். ஆண்டுகிட்ட 2.5 லட்சம் ரூபாய் நான் கடன்காரனா இருக்கும் போது எனக்கு ஒளியிறா அறுமுறை இல்லை. இது ஒளியிறத்துக்கு அறுமுறை இல்லை. 98, 99 பாத்தீங்கன்னா அதெல்லாம் 2.5 லட்சம்னா பெரிய காசு. என்னது 98, 99 அது பெரிய காசு. அப்ப என்னது அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒளிஞ்சிட்டு இருக்க எனக்கு எது அறுமுறை இல்லை தான் எனக்கு. அப்ப ஆண்டவர்கிட்ட நான் அங்கிருந்து அந்த மணல்ல என்ன செய்வேன்? டெய்லி போராடி சொல்லுவேங்க, கண்ணீர் வடிப்பேன். நான் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரே என்னை வச்சிருக்கீங்க, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. இங்க வந்துதான் ஒரு புதிய உலகத்தை நான் அறுமுறை இல்லத்தை பார்த்தேங்க. என்னது ஒரு புதிய இடத்தை நான் பார்த்தேன். அந்த இடத்தை நான் இது வரைக்கும் வாழ்க்கையில வயசுல 28 வயசு வரைக்கும் நான் அப்படியேப்பட்ட இடத்தை பார்த்தேன். 28 வயசுல தான் அந்த இடத்தையே நான் பார்த்தேன். அப்பதான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அந்த இடத்த ஆண்டவர் எனக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்தை கொடுத்தாரு. காலங்கள் போனது ஆண்டவர்கிட்ட. இப்ப பாத்தீங்கன்னா அருமுறை இல்லத்திற்கும் கடன்காரன் என்ன செஞ்சிட்டான்? வந்துட்டான். என்னால தாங்க முடியல. அப்ப உபாக புத்தகம் 28:12 இருக்கு. தக்க காலத்துல நிலத்திற்கு மழை தருவேன், நீரே கடன் வாங்க மாட்டா, நீரே கடன் கொடுப்பான்னு அந்த வசனத்தை என்ன சொல்ல பைபிள் அப்படியே அடிச்சேன். 5 விரலும் இந்த 5 விரல் அப்படியே அடிச்சேன். இன்னும் அந்த பகுதியை நான் வச்சிருக்கேன். அந்த பைபிளையும் வச்சிருக்கிறேன். பைபிள இன்னும் வச்சிருக்கிறேன். இன்னுமா நான் சொல்லுவேன், ஓ நீ எழுதி இருக்கிற வார்த்தை உண்மைன்னா இந்த கடனை விட்டுட்டு நான் என்ன செய்யணும்? வெளியே வரணும். இந்த கடனை விட்டுட்டு உண்மையான இந்த வார்த்தை உண்மையிலே உபாக புத்தகம் 28:12 உண்மையான சத்தியமா இருந்தா என்ன செய்யணும்? இதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்து நான் என்ன செய்யணும்? ஊழியத்தை செய்யணும். இன்னும் நான் முறைக்கொண்டு தேவன் பாருங்க ஆண்டவர் என்னைக்கு அந்த வார்த்தைகளை கடைபிடித்து என்னுடைய வேலையை கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சேன். ஏன்னா பெயிண்டிங் வேலைக்கு போனேன், பல்வேறு வேலைக்கு போனேன், எல்லா வேலையும் செஞ்சேன். ஒரு வேலை நிமித்தம் எதுவுமே கிடையாது, எல்லா வேலையும் போனேன். கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு பாத்தீங்கன்னா அந்த கடனை நான் முடிச்சேன். கடனை முடித்து இன்ன வரைக்கும் 1 ரூபா கடன் இல்லாம ஆண்டோட சத்தியத்தை சொல்லி 18 ஆண்டுகளாக என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? 18 வருஷமா என்ன செய்ய ஆண்டவருக்காக 5 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன். 13 வருஷமா கடன்காரனா இல்லாம என் தேவன் வைத்திருக்கிறார். எப்படி? உண்மையை அவருக்காக நீ சத்தியத்தை சொல்லிக் கொள்ளு. உண்மையை ஓடிப்பாரு.
அவருக்காக. அப்பதான் உயிர் உள்ள தேவனை நான் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் சொல்லி ஆராதிப்பேன்னு அவர்கிட்ட நான் முழுமையை சரண்டர் அடித்தாங்க, முழுமையா கொடுத்தேன். அநேக முணுமுணுப்பு, மாமியார் பக்கம் மாமனார் பக்கம் எல்லா பக்கமும் ஒரு முணுமுணுப்பு வந்தது. எல்லாமே எல்லாத்துக்கும் அடுத்து என்ன செஞ்சேன், வேதத்துக்குள்ள இன்னும் ஆர்வமா போக 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 அநேக ஊழியர்களோட என்ன செய்ய பழக்கம் வைத்து அவங்க கூட என்ன செய்ய இந்த ஊர் அந்த ஊர்ல எந்த ஊரா இருந்தாலும் சரி எனக்கு ஒரு நேரம் சோறு தின்னுட்டு அப்படியே ஓடுவேன், ஒரு நேரம் தின்னுட்டு அப்படியே ஓடுவேன். ஏன்னா சாப்பாடு எதிர்பார்க்காம தண்ணி எடுப்பேன். அப்பதான் இந்த ஊழியத்தை பத்தி என்னன்னு ஒரு ஊழியக்காரன் தேவன் எப்படி எல்லாம் நியமிச்சு வச்சிருக்கிறாரு, தேவன் எப்படி எல்லாம் ஓடி இருக்கிறாரு என்று அப்பதான் அந்த வைராக்கியத்தை அப்பதான் வேதத்தை இடுக்கெடுக்கா படிக்கும் போதுதான் என் தேவன் என்ன செஞ்சாரு அதையும் காட்டினார். பாருங்க அடுத்தது அப்போஸ்தலர் பணி 16ஆம் அதிகாரம் 23 இருந்து 25 வரைக்கும் எடுத்து வாசிப்போம். யாரெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்காங்க பாருங்க. எனவே யாரெல்லாம் எப்படி வாழ்ந்து காட்டியிருக்காங்க அப்போஸ்தலர் பணி 16:23. அந்தந்த சபைகளிலே அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி 16:23 அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காத்தும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படி கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலர்களை அடைத்து அவர்கள் கால்களை திருமணத்தை மாட்டி வைத்தார். நடுராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. எங்க இப்ப சிறைச்சாலையில கொஞ்சம் துன்பம் வந்தா நம்ம ஜெபிக்க முடியுமா? எவ்வளவு மன துயரம் இருக்கு, எவ்வளவு வேதனை இருக்கும். குடும்பத்தை விட்டு வந்திருக்கிறான், உடன்பிறந்த சகோதர சகோதரி விட்டு வந்திருக்கலாம். ஆனா இந்த பவுலும் சீலாவும் என்ன எங்க ஜெபிக்கிறாங்க? சிறை கதவுக்குள்ள சிறை படும் போதுதான் ஜெபிக்கணும். தாவீது சொல்றாரு ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, அப்பதான் நீ என்ன செய்வ விடுவிப்பார். கீழே வாசிங்க 25 வரைக்கும் வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருப்பதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று. ஹalleluya. கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று. இன்னைக்கு ஒரு சிறை கதவுல அம்மா அப்பா நம்ம உள்ள வீட்டுக்குள்ள பூட்டிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க, எப்படா எப்படா இந்த கதவை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா இவங்க பவுலும் சீலாவும் அப்படி ஓடி வரலங்க. என்னது ஓடி வரல. சிறை காவலர்களுக்கு என்ன சொல்றாங்க? அவனுக்கு தடை போடுறாங்க. நாங்க ஓடல, நாங்க இங்கதான் இருக்கிற திறப்படுத்தி அவங்க என்ன செய்யறாங்க? அந்த இடத்துல அவன் மனம் மாறி இருப்பானா மாறி இருக்க மாட்டான். அந்த இடத்துல யாரை பார்த்து? இந்த பவுலும் சீலாவை பார்த்து அந்த சிறை கதவுல இருக்கிற சிறைச்சாலையில் உள்ள எல்லா மனம் திரும்பி இருக்காங்க. இன்னைக்கு நம்மளை பார்த்து எத்தனை பேரு, என்ன பார்த்து எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கிறாங்க சொல்லுங்க. என்ன பார்த்து எத்தனை பேரு மனம் திரும்பி இருக்கிறாங்க? ஏதோ இந்த குப்பைக்கு ஆண்டவர் கொடுத்தது ஒரு 5 பேரை என்ன செஞ்சிருக்கிறேன், ஒரு இறைவார்த்தை அறிவிக்கிற அளவுக்கு ஆண்டவர் தேர்த்து வச்சிருக்கிறேன், உருவாக்கி வச்சிருக்கிறேன். என்னது உருவாக்கி வச்சிருக்கிறேன். என்னோட என்ன அறுவடை இல்லத்துல எத்தனை பேர் இருந்தாலும் என்னோட இருந்தாலும் தனக்குன்னு ஒரு டீம் என்ன ஒரு 16 பேர் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, உருவாக்கி வச்சிருக்கிறார். அவர் என்ன செய்வாங்க, எங்கு போனாலும் என்ன மாதத்துல 2வது வியாழக்கிழமை நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு இடத்துல கூடி நாங்க செபிக்கிறோம். கூடி ஒரு இறைவார்த்தை அந்த இடத்துல ஆழமான சத்தியத்தை சொல்லி நல்ல ஒரு உணவை கொடுத்து அவங்க என்ன செய்யறோம், தடப்படுத்தி என்ன செய்யறோம், அவங்களை குடங்களே நம்ம வச்சிருக்கிறோம். ஏன் சத்தியத்தை விட்டு வெளியே போக கூடாது. என்னென்ன சத்தியங்கள் இருக்கிறது 2வது வியாழக்கிழமை எங்கேயாவது ஒரு வீடு, ஏதாவது வீடு. ஆனா அன்னைக்கு அந்த வீட்டுல யாராவது ஒருத்தவங்க உத்தரவு கொடுப்பாங்க. எந்த வீட்டுல இருந்து அது இங்க இருந்தாலும் சரி, சோமரசப்பட்டாரையா இருந்தாலும் இங்க இருந்து சோமரசப்பட்டையா இருந்தாலும் சரி, இங்க இருந்து அந்த தூரம் என்ன செய்வோம், இங்க இருந்து ஒரு வண்டியை வச்சு வாகனத்தை வச்சுக்கிறது போய் எதையுமே நம்ம என்ன செய்யறது இல்லை, தேவனுக்காக எதையுமே பார்க்கறது இல்லை. அப்ப பாருங்க, இங்க பவுலும் சீலாவும் சிறையில என்ன செய்யறாங்க, நள்ளிரவுல ஜெபிக்கிறாங்க. ஆனா ஜெபித்தவர்கள சிறை கதவுகள் உடைந்தது. நம்ம வீட்டுல அதிகாலை எதிர்த்து எத்தனை முறை ஜெபிக்கிறோம், ஏதாவது ஒரு காரியம்
நான் நிறைவேற்றிருக்கு. ஏதாவது ஒரு காரியம் எங்க இங்க தர்மநாபுரத்துல நான் இருக்கும்போது அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிப்பேன். ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருந்துச்சு, நைட் ப்ரேயர் போயிட்டு நான் தூங்கிடுவேன். ஒரு நாள் என்ன செய்வேன், என் பக்கத்துல இருக்க வீட்டுக்காரங்க கேட்பாங்க, ஏன் லியோ பிரதர் ஏன் இன்னைக்கு ஏன் ஜெபம் பண்ணணும்னு கேட்டாங்க. அப்பதான் நினைச்சேன், ஏன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆத்மாக்கு நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறது, ஆனா எனக்குள்ள அப்ப நம்ம ஜெபத்தை என்ன செய்யறாங்க, அருகில் இருக்கிறவங்க கேட்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படி மனம் திரும்பி அமர்ந்து இருக்கிறாங்க. நமக்கு என்ன தெரியல, ஆனா நம்ம செய்ய வேண்டிய வேலையை தெளிவா செய்யல. நம்ம செய்ய வேண்டிய வேலையை சரியான முறையில செய்திருந்தோம்னா, இந்த பவுலும் சீலாவும் ஜெபிக்கும் போது அந்த சிறை கதவுகள் எப்படி இருந்தாங்க, அந்த சிறை கதவுகள் எப்படி எல்லாம் மனமாற்றம் அடைந்தார்களோ, நம்ம அருகில் இருக்கிறவர்களோ மாற்றத்தை தந்திருப்பாங்க. நான் எப்ப பார்த்தா நானும் தரித்திரர் போல இருந்தேனா, என்ன சுத்தி இருக்கிறவரும் தரித்திரராக இருப்பாங்க. என்னோட இருக்கிறவர்கள் எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்கிறனோ என் மக்கள்கிட்ட சொல்லுவேன், நான் எப்படி போதிக்கிறனோ ஆடத்தனமா போதிக்கிறனோ நீங்க என்ன செய்யணும், கண்டிப்பா போதிக்கணும், கண்டிப்பா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பேசணும். ஜாலியா பேச வேண்டிய ஜாலியா பேசுவோம், சத்தியத்தை பேசும்போது அதை கண்டித்து பேசுவோம். பேசுங்க, உங்களை ஒருபோது நாம் என்ன செய்யறது இல்லை, உங்களை யாரை கட்டி வைக்கிறது இல்லை, உங்களை சுதந்திர பறவை போல நம்ம என்ன செஞ்ச விட்டோம். பாருங்க, இறையபுரத்துல ஒரு இடத்துல பிரேயர் நடத்திட்டு இருந்தோம். அதை போய் ஃபாதர் ஒருத்தர் போட்டுவிட்டு அதற்கிட்ட போயிட்டு இவன் சபக்காரங்களை கூட்டிட்டு வந்து பிரேயர் நடத்துறான். நான் தான் கேட்டேன், சபக்காரங்களை கூட்டிட்டு நான் வந்து நிக்கிறேன்னு ஃபாதர்கிட்ட போயிட்டு நின்று எல்லாமே சொன்னோம். ஆனா அவங்க என்ன செய்ய முடியல, காதுல ஏத்துக்கலங்க. உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா, என்னது யார் உனக்கு, ஏசி எத்தனை பேருக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தாரு, ஐடி கார்டை கொடுத்து அமைச்சினாரு. இன்னைக்கு மேரி ஐடி கார்டை கொடுத்தாரு. சொல்லுங்க, எங்களுக்கு போதிக்கிறதுக்கு ஐடி கார்டு இருக்கு, எனக்கு போதிக்கிறதுக்கு ஐடி கார்டு இருக்கு. உங்கள்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லையே. என் தேவன்ட்ட நான் சொல்லுவேன், தேவன்ட்ட சொல்லிட்டு போவேன், உன்கிட்ட சொல்லணும் எனக்கு அவசியம் கிடையாது. அந்த இடத்துல என்ன செஞ்சாரு, இந்த சாபத்தை நீ என்னைக்கு நடந்து யாரா வேணாலும் இரு, இந்த ஒரு ஜெபத்தை நீ நிறுத்தினீங்கன்னா அந்த சாபம் யார் மேல வந்து விழுவோம், எவன் மேல நிறுத்தினாலும் அவன் மேலதான் வந்து விழும். சொல்லிட்டு என்ன செஞ்ச, நிறுத்திட்டோம். ஏன்னா நிறுத்திட்டு அமைதியா இருந்துகிட்டோம். ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த வேலை என்ன செய்யல, ஒன்று நிக்கல. இந்த வீடு இல்லைன்னா இன்னொரு வீடு, என்னது இந்த வீடு இல்லைன்னா இன்னொரு வீடு, ரொம்ப காயங்க. அப்புறமே என்னடா விஷயம் வெளியே வந்து என்னைக்கு இருந்தாலும் ஒரு விஷயம் என்ன செய்யும், வெளியில வந்துடும். என்னைக்கு இருந்தா இன்னைக்கு இல்ல, என்னைக்கு இருந்தாலும் வந்துடும். ஏன்னா அப்புறம் பார்த்தா அந்த வீட்டுக்காரே சத்ருவா மாறி இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு என்ன இல்ல, வரது பிடிக்கல, போறது பிடிக்கல. அப்ப என்ன செஞ்சோம், உடனே பிரதர் உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க வராதீங்க, நாங்க எங்கேயே பிரேயர் வச்சுக்கிறோம் சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டோம். அப்புறமே பார்த்தா என் குடும்பம், ஃபாதர் குடும்பம், சிஸ்டர் குடும்பம் என்று சொல்லி என்ன செஞ்சுட்டாரு, அப்படியே பூசி முழுவி இப்ப ஃபாதர் குடும்பம் கூட என்ன செஞ்சுட்டு இருக்காரு, போய்கிட்டு இருக்காரு. ஃபாதரோட போனா என்ன செய்யணும், குண்டாஞ்சட்டியை தான் கையில தூக்கணும். அல்லேலூயா. என்னது குண்டாஞ்சட்டி தான் நீ கையில தூக்கணும். அவனுக்கு ஒரு அல்ல கையா தான் நீ வாழணும். யாருக்கு, ஆமா, எல்லாத்தையும் பார்த்தோம். அப்ப என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு ஆண்டவர் இதெல்லாம் அதோட சிறப்பாக என்ன செஞ்சாரு, நல்லா அவ்வளவு பெரிய வீட்டு, நல்ல ஒரு பாத்ரூம் வசதி எல்லாத்தையும் சோமரசம் பண்ணல, அவ்வளவு பெரிய வீட்டை கொடுத்துருக்காரு ஜெபிக்கிறதுக்கு. அல்லேலூயா. பாருங்க, நாங்க 16 பேர் தான், நாங்க 16 பேர் மேல அங்க 20 பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆச்சு, 36 பேர் ஆண்டவர் அங்க வச்சிருக்கிறாரு. நாங்க வெறும் 16 பேர் தாங்க இங்க இருந்து போவோம். அங்க எத்தனை பேர் வச்சிருக்க, அங்க ஒரு 20 பேர் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அப்ப சத்தியத்தை அங்க என்ன செஞ்சிருக்கிறாரு, அழிப்பதற்காக தெய்வம் முன்குறித்து இங்க ஒரு பிரச்சனையை தூண்டிட்டு அவர் கொடுத்திருக்கிறார். அப்ப பவுலும் சீலாவோட சிறையில ஜெபிச்சாங்க. அதே பாருங்க, அடுத்தது தானியேல் புத்தகம் 3:16-17. அந்த தானியேல் இருந்தவர்கள் அந்த 4 பேர் என்ன செய்யறாங்க, தேவனுக்காக வாழ்ந்து காட்டாங்க. எடுத்து வாசிங்க, தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16 இருந்து வாசிங்க. ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும்
ஆமென். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு உன்னுடைய தெய்வத்துக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. ஆராதனை செய்வதும் இல்லை. நீ நிறுத்தின பொற்சலையையும் பணிந்து கொள்வதும் இல்லை. பாருங்க, அப்ப யாரோட ராஜா பேச்சை கேட்டாங்களா, ஆண்டவர் பேச்சை கேட்டாங்களா? ஆராதிக்கக்கூடிய தெய்வம் அவரை மட்டும்தான் ஆராதிப்போம், அவரை மட்டும்தான் என்ன செய்வோம், வணங்குவோம். நீ நிறுத்தி இருக்கிற இந்த பொற்சலை என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். இந்த கோலார்பட்டி சைடு மணிகண்ட சைடுலாம் போனீங்கன்னா தெரியும். கோலார்பட்டி ஊருக்குள்ள போய் பார்வை சாய்பாபா ஊர் அந்த உள்ள கேட்டா அவ்வளவு பெரிய ஏக்கர் வாங்கி சாய்பாபா கோயில் கட்டியிருக்காங்க. மேல ஆரம் கட்டி ஏன்னா கீழே அங்க பிரேயர் நடத்துவோம். நடத்தும் போது பாத்தீங்கன்னா பிரேயர் நடத்துறவன் என்ன தெரியுமா செய்வோம், காலையில இருந்து சத்தியத்தை மத்தியானம் வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும். மத்தியானத்துக்கு மேல என்ன செய்யலாம், அங்க ஓசு போட்டு அங்க கரக ஜோடிச்சிட்டு வராங்க. அவனுக்கு நெட்டுக்கு அந்த வீட்டுக்காரன் என்ன செய்யறான், தண்ணி ஊத்திட்டு இருக்கான். இவன் கிறிஸ்தவன். உன் வீட்டுல பிரேயர் நடக்குது, பார்த்தோன்னா எனக்கு அப்படியே மாறி போயிடுச்சு. பிரதர் இந்த மாதிரி நான் என்ன செய்ய மாட்டேன், உங்க வீட்டுக்கு வரமாட்டேன். நல்ல வசதிங்க, எல்லாம் சுத்திலும் தோட்டம் தான், சுத்திலும் தோட்டம், நடுவுல 2-3 மாடி, ஒரு ஊழியக்காரனுக்காக வீடு, தனி மேல வீடு. ஏன்னா அவன் மேல படியில ஏறக்கூடாது, லிப்ட் ஊழியக்காரனுக்கு. இந்த அளவுக்கு ஆண்டவர் வசதியை கொடுத்துருக்கிறாருங்க. அப்ப இந்த வசதியை கொடுத்தது கடவுளா பாகால் தெய்வமா? பாகால் தெய்வம் தான் கொடுத்துருக்கோம். கடவுள்கிட்ட இருந்தா நீ தரித்திரனா இருப்ப, கடவுள்கிட்ட இருந்தா நீ தரித்திரனா இருப்ப. உன் தேவை என்ன இருக்கு அதை தாங்க கொடுப்பாரு ஆண்டவர். என்னது, நீ என்ன நினைச்சுக்கீங்க, இன்னைக்கு நான் ஊழியர் செய்யறேன், எனக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிடையாது. இந்த காலத்துல சொன்னா நம்புவாங்களா? யாருமே நம்ப மாட்டாங்க. என் பொண்ணுக்கு இருக்கு, என் வீட்டுக்காரமாக இருக்கு, என் பையனுக்கு கூட கிடையாது அக்கௌண்ட். ஸ்கூல்ல படிக்கும் ஸ்காலர்ஷிப்புக்காக ஓபன் பண்ணதுதான், வேற எதுவுமே எனக்கு கிடையாது. எனக்கு இன்ன வரைக்கும் அக்கௌண்ட் கிடையாது. ஏன் தேவையே, நான் எங்க வீட்டுக்காரங்க கூட சொல்லுவாங்க, ஏதாவது உனக்கு ஒரு 100 ரூபா 50 போட்டு வச்சுக்க யாருன்னு சொல்லுவாங்க. இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி என்ன கல்லறை போறதுக்கு நீங்க தூக்கி போற 2 பையில இருக்கிறாங்க. இன்னமா எதுக்கு எனக்கு அக்கௌண்ட்? எனக்கு பரலோகத்துல ஒரு பொக்கிஷத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போறணும், நரகத்துக்கு போறணும், பாதாளத்துக்கு போறணும். எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறதுக்கு, தூக்கி போறதுக்கு, இந்த சடலத்தை தூக்கி போற ஒரு ஆத்மா இருக்கு, அது போதும். நான் எங்க போனாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. அது நான் செய்யற வேலைக்கு பரலோகத்துக்கு போனாலும் சரி, நரகத்துக்கு போனாலும் யாருக்கு தெரியும், என் தேவனுக்கு தெரியும். யாருமே என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, யாருக்குமே தீர்ப்பிட முடியாது. நமக்கு என்ன குறித்து தீர்ப்புறதுக்கு யார் இருக்கா, தேவன் ஒருத்தர் தான் இருக்கா, வேற யாருமே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்ப ஆண்டவர்கிட்ட எல்லா காரியத்திலும் பொற்சலை என்ன செஞ்சாரு, அந்த 4 பேர் என்ன செஞ்சாங்க, ஐயா ராஜா நான் ஆராதிக்கிற தேவன் அவரை மட்டும் தான் ஆராதிப்பேன், அவரை மட்டும் தான் தொழுது கொள்வேன், நீ வைத்திருக்கிற பொற்சலை என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேனே. இப்படிலாம் மனம் திரும்பினவர்கள் ஆண்டவர்கிட்ட எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இப்படிலாம் விசுவாசத்தோடு மனம் திரும்பினவர்கள் எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்ம சத்தியத்தை கேட்கிறோம், இதோட தொடச்சு விட்டுட்டு சத்தியத்தை கேட்கிறங்க, சத்தியத்தை கேட்டுட்டு தொடச்சு விட்டுட்டு போறோம். போன வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம இதுல ஆராதனை நடத்தினேன், நம்ம மாசிக்கப்பட்ட ஆலயத்துல ஆராதனை நடத்தினா ஊர் சுத்தி சிலுவை பார்த்தேன். என்னது, ஊர் சுத்தி சிலுவை பார்த்தேன். ஏன்னா சாமியார் வந்தார், நம்மால் தான் வந்தார். நீங்களே முடிச்சாங்க பார்த்து, உங்களை பார்த்துட்டே முடிச்சுட்டேங்க. என்னது, உங்களை பாட்டணும் ஜோம் பண்ணி முடிச்சுட்டேங்க அது சொன்னாங்க. அப்புறம் என்ன, அந்த ஃபாதர் ஒரு அம்மா கூப்பிடுச்சு, ஃபாதர் 1 நிமிஷம் உங்களுக்கு பேசுங்க. நான் மேலே திருப்பணிக்கு போகிற நேரம் ஆச்சு, கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தேன். இது நடந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை நடந்தது. அப்போ சொன்னேன், ஏன்னா அந்த அம்மா கூப்பிட்டா அவர்கிட்ட சொல்லுது, என் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஃபாதர்? என்ன கேட்குது, என் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, என் வீட்டுக்கு வந்த மருமகளை பற்றி தெரியுமா தெரியாதா, என் மகனை பற்றி தெரியுமா, எல்லாத்தையும் தெரியாது. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, நான் போகணும், போக வேண்டியது. நீ அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி 6ஆம் ஸ்தலத்தை கொடுக்கலாம்? 15ஆம் ஸ்தலம், 6ஆம் ஸ்தலம் தெரியுமா என்ன, உங்களுக்கு தெரியாதான்னு எனக்கு தெரியும். 6ஆம் ஸ்தலம் எப்படி நீ எனக்கு கொடுக்கலாம் கேட்க. சரி இப்போ என்ன, 6ஆம் ஸ்தலம் கொடுத்தா மாச்ச வாசி இல்லைன்னா வேற யார்ட்டனா கொடுத்தா எவ்வளவு கொடுக்க மாட்டாங்க, 14 ஸ்தலத்தையும்
என்னது எவ்வளவு கொடுக்க மாட்டான். நானும் நேத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கேன், கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சொல்லிட்டு என்னது அந்த பாதத்துக்கு இப்ப உனக்கு என்ன ஆற கூட நானே வாச்சிட்டு போறேன்ட்டாரு. கடைசியா அந்த அளவுக்கு ஆயிட்டாரு. சரி, அப்புறமே அந்த அம்மாட்ட ஏமா ஆராஸ்தலாம் பிரதர், நீங்க எல்லாம் நாய்க்கு சொல்லுங்க பிரதர், என் மருமக பேரு வெரோனிகா, அவளை நான் வீட்டுல எனக்கு பிடிக்கல, பிடிக்காதவ பேர நான் ஸ்டேஜில் ஏறி ஆறாம் ஸ்தலத்தை அந்த வெரோனிகா ஸ்தலத்தை நான் வாசிக்க முடியுமா? யாரு பேர் மருமகளா? அவங்க மருமக பேரு வெரோனிகாவா. ஆறாம் ஸ்தலத்தை முகத்தை அந்த பரிசா கொடுத்த ஒரு பேரும் வெரோனிகா தான். அதனால என்ன செய்யல, தன் உள்ளத்தை அந்த ஒரு வார்த்தை சொல்லி மன்னிப்பதற்கு உனக்கு துப்பு இல்லையே, நீ சிலுவை பாதையை செஞ்சா என்ன, செய்யாட்டி என்ன? என்னது செஞ்சா என்ன, செய்யாட்டி என்ன? பாத்தீங்கன்னா அவ்வளவு நகை, அவ்வளவு மேக்கப் அப்படிலாம் போட்டுட்டு வந்து நீ தேவன் ஆறாம் ஸ்தலத்தை நீ வாச, எவ்வளவு ஒரு புனிதமான அந்த ஸ்தலம் தெரியுமா? எவ்வளவு வீரமணியா வீரமா இருந்த அந்த பெண்ணு தெரியுமா? அந்த உலக எல்லா மக்களும் பிரார்த்து பார்த்தாங்க, வேடிக்கை பார்த்தாங்க, தாகமா இருக்குன்னு சொல்லி எல்லாமே என்ன செய்ய வேடிக்கை பார்த்தாங்க. இந்த ஒரு பெண்ணு தான் என்ன செஞ்சா, போய் தாகத்தை தடுப்பது தண்ணியை தண்ணியை கொண்டு போனாங்க. அந்த நேரத்துக்குள்ள நான் ஏழை தருவேன் என்று சொல்லும் போது அந்த அந்த ரத்தத்தை பார்த்தோன்னா, தன் கர்ச்சிப்பை எடுத்து கொடுத்தோம்னா அது என்ன செஞ்சாரு, முகத்தை வைத்து அந்த முகம் பரிசாக கொடுத்தாங்க. அப்படியாப்பட்ட ஸ்தலத்தை என்ன செய்யறது இல்லை, நீ கேவலப்படுத்தி கொண்டிருக்க. சொந்த மருமகளை நீ மன்னிக்க தெரியல, அவன் பேரை சொல்ல கூட நீ கீழே மேல பாக்குறிய. தேவன் உன்ன பேர்ல ஏற்ற இருந்து உன்னை என்ன செய்வாரு, கிரிக்கிட்டார்னா என்ன செய்வ, கிரிக்கிட்டார்னா என்ன செய்வ? என்ன ஒரு இது 69 வயசு கிழவிக்கு 69 வயசு கிழவிக்கு இல்ல அந்த கதை வேற. 69 வயசு கிழவிக்கு 12ஆம் ஸ்தலம் வாசிக்க துப்பு இல்ல. எத்தனாம் ஸ்தலம்? சாமியார் சாக சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சாமியாரை போய் பிடிச்சி, ஏன் 69 வயசு வரைக்கும் இருக்கிற உனக்கு என்ன கேடுன்னு கேட்டு அவரை துன்புறுத்தி ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு காரியங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவன் சொல்வதற்கு சடங்குகளை பிடித்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா இங்கே சடங்கை பிடிக்கிற ஆராதிக்கக்கூடிய தெய்வம் உண்மையான அவரை மட்டுமே பணிந்து கொள்ளுவேன், அவரை மட்டுமே ஆராதிப்பேன், அவரை மட்டும் தென்றலாக நான் விழுந்து வணங்குவேன் என்று சொல்லி பாருங்க, இவர்கள் விசுவாசத்தோடு சத்தியத்தை அறிவித்தவர்கள், மனம் திரும்பியவர்கள் எத்தனை பேர் வேத புத்தகத்துல இருக்கா. ஆனா என்னை நானே மாத்திக்கொள்ள முடியலையே, என்ன மாத்திக்கொள்ள முடியல, மாற முடியல. கேவலம் இன்னைக்கு கிறிஸ்துவ பேரை வைத்து இன்னைக்கு தம்பட்டம் படித்திருக்கிற கிறிஸ்தவனே, நீ மனம் திரும்பு. கிறிஸ்துவ பேரை வைத்து கிறிஸ்தவனாக இருக்காத, நீ கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவனாயிரு. கிறிஸ்துக்குள்ள நீ வாழ கத்துக்கொள்ளு. வாழ முடியலையா, தூக்கி போட்டுட்டு பாவாலாக ஓடிப்போ, தூக்கி போட்டுட்டு பாவாலாக ஓடிப்போ. சாத்தானே, உங்க தேவனுக்கு உண்மையா இரு. வெட்ட வேஷம் போட்டு நீங்க உட்காராத, வெட்ட வேஷம் போட்டு நீ என்ன செய்யாத, பிரட்டி பேசாத. நீ தேவனுக்கு நீ உண்மையாயிரு. தேவனுக்கு நீ உண்மையா இருந்தா கொஞ்சத்துல நீ உண்மையாயிரு. ஆண்டவர் என்ன செய்யற, அநேகத்துல அதிகாரி அவனை வைத்திருப்பா, உயர்த்திப்பா காட்டுவாருங்க. நான் சொல்ல முடியல, எனக்கு ஒண்ணுமே கிடையாது, அன்றாட காட்சி தான். நான் சொல்றேன் கடன் இல்லைன்னு சொல்லுவேன். என் தேவன் எனக்கு கடன்காரனா இல்லாம வச்சிருக்கிறாரு. எத்தனை வியாதி, 480 சுகர், இன்னைக்கு 130ல நான் இருக்கிறேன். மாத்திரை மருந்து சொல்ல முடியுமா? ஆக்சிடென்ட் ஆன, தலை சுத்தது, வேலைக்கு போக முடியாது, வெயில ரொம்ப நேரம் நிக்க முடியாது. என்னை தேவன் நிக்க வச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் சுகப்படுத்தினாரு, எல்லாமே சுகப்படுத்தினாருங்க. தரித்திரத்தை ஆண்டவர் எடுத்து மாத்தினாரு. எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? நீ தரித்திரனா இருக்கிறது தேவனுக்கு சித்தம் இல்ல. நீ வாழ்ந்து காட்டணும், வாழ்ந்து காட்டணும். ஆண்டவர் அதுதான் சொல்றார். எடுத்து வாசிங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 24, 26 எடுத்து வாசிங்க. அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து
போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே. என்ன சொல்றாரு? அல்ப விசுவாசியே, உனக்கு நான் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறேன், ஆனா இருந்தாலும் என்ன செய்யறாரு? அவருக்கு காத்தடிக்க போகிறது, கடல் பொங்க போகிறது யாருக்கு? தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாமே கூட இருந்து செய்யக்கூடிய அற்புதம் அடையாளத்தையும் இந்த வேத புத்தகத்துல தேவன் என்னெல்லாம் செய்தார்கள் சீசர்களுக்கு சொன்னாரா சொல்லலையாங்க? ஆனா தேவன் எந்திரிச்சா என்ன கேட்டாரு? அல்ப விசுவாசியே. இன்னைக்கு அல்ப விசுவாசியா தான் அநேக விசுவாசிங்க அல்ப விசுவாசியா தான் இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்துல சுகப்படுத்தினா சுகமாகும், இயேசுவின் நாமத்துல பேய் போனா போகும். இன்னைக்கு பேய் ஓட்டுறதுக்கு ஒரு காசு, நோயை தீர்க்கிறதுக்கு காசு, இன்னைக்கு அவன் துக்கத்தோட ஆஸ்பத்திரியில என்ன கடந்திருந்தாலும் அதுக்கு ஒரு காசு, எங்க போனாலும் காசு காசு. சத்தியத்தை நீதிமொழிகள் 23 எடுத்து வாட்சி பாருங்க. விற்காத, சத்தியத்தை வாங்கி இருதயத்துல வை, அதை விற்காத. சத்தியத்தை சத்தியம் மாதிரி யோவான் 17:17 படிச்சு பாருங்க. சத்திய வசனத்தை என்ன செய்யணும்? சத்தியமா சொல்லு. இன்னைக்கு விற்பனைங்க, இன்னைக்கு விற்பனை. அதனாலதான் எங்க போனாலும் என்ன செய்வேன்? ஜோல்னா போய் வச்சிருக்கிறேன், அதை தூக்கி என்ன செய்வேன்? இந்த பொய் அந்த நோட்டை அதை வச்சா தூக்கி மாட்டிட்டு போய்கிட்டே இருக்கும். அவங்களே இருந்து பிரதர் ஒரு நிமிஷம் இருங்க, சாப்பிட்டு போலாம், டீ சாப்பிடலாம் சொன்னாதான் நிற்பேன், இல்லையா என்ன செய்வேன்? வந்துகிட்டே இருப்பேங்க. எதிர்பார்க்காம செய்யக்கூடிய ஊழியத்தை தான் ஆண்டவர் என்ன செய்ய வச்சிருக்கிறார். அப்ப சீசர்களுக்கு என்ன செய்ய எல்லா விசுவாசத்தையும் கொடுத்தாரு. இன்னமும் தேவன் நம்ம கூடயே இருக்கணும்னு விரும்புறாங்க. கீழே வாசிக்க அடுத்தது. அதுக்கு அவர், அல்ப விசுவாசியே ஏன் பயப்படுகிறாய்? பாருங்க, எழுந்து நின்று காத்தையும் கடலையும் அதட்டினார், மிகுந்த அமைதி. பாருங்க, அப்ப தேவனோட இத்தனை அற்புதம் அடையாளம் செய்து கூட என்ன செய்யல? அதை காண முடியல. கண்ணுக்கு எட்டாமல் காத்தையும் கடலையும் அடக்கும் போது எழுந்து எப்படி பார்த்தாங்க? ஆச்சரியப்பட்டு கூட இருக்கிறவனை என்ன செய்ய? ஆச்சரியப்பட்டு தேவ எல்லா வல்லமையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் உன்கிட்ட நான் பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறேன், அதை சரியான இதில் என்ன செய்யல? நீ பயன்படுத்த முடியலையே. முடியலையே. இன்னைக்கு ஏன் முடியல? சத்தியம் இன்னும் உள்ள போல. இன்னும் கடமையின் கிறிஸ்தவர்கள் என்னது? அதான் அந்த 5 ஒரு 4 பூசை நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். என்னது? 5 மணி பூசை, தூக்கத்தின் பூசை, ஆரைகள் பூசை, உற்சாகமான பூசை, எட்டைகள் பூசை, எட்டைகள் பூசை, கடமையின் பூசை. என்னது? கடமை கிறிஸ்தவம். என்ன? சாயந்தர பூசை, பொழுதுபோக்கு பூசை. என்னது? பொழுதுபோக்கு. அப்ப 6:15 மட்டும்தான் என்ன செய்யுது? உற்சாகமா இருக்கிறது. 5 மணிக்கு வரணும், தூங்குறான். ஏன்னா கிறிஸ்தவன் என்ற அடையாளம் காட்டுவதற்கு 8:15 வரான். ஏன்னா வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சு என்னது பார்க்குக்கு போறவன் கோயில வந்து உட்காந்துருக்கான். அதே போலதான் கிறிஸ்தவன் என்ன செய்யறான்? கடமை கிறிஸ்தவனா வந்து சபையை உட்காந்து 12:30 எப்படியே சோறு போட்டுருவாங்க, இல்லைன்னா காபி டீயை கொடுத்துருவாங்க, ஏதாவது ஒண்ணு இருக்கு. ஆமா, எப்படியா ஒண்ணு ஏதாவது ஒண்ணு கொடுத்து என்ன செய்யறாங்க? கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்படியாப்பட்ட கிறிஸ்தவனாக வாழ்றான். ஆனா இங்க தேவன் சொல்லுகிறாரு, எல்லாத்தையும் ஆச்சரியப்படுறவங்களுக்கு திகச்சு போய் நின்றாங்க. அப்ப இவர்களை நிமித்தம் என்ன செய்யறாரு? அந்த நின்ற படையிட்ட நின்று இல்லாரோ, அந்த கரையில நின்று இல்லாரோ திகச்சு போய் நின்று மனமாற்றத்தை அடைஞ்சாங்க. இயேசு பின்னாடி எத்தனை பேர் போனாங்க? பின்னாடி போனாங்க. இவருக்கு காற்றும் கடலும் அடங்குகிறதே கீழ்ப்படிஞ்சாங்க. அன்னைக்கு நம்ம தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மறக்கிறோம். சத்தியத்தை பேசுறோம். இன்னைக்கு சத்தியத்துல இம்மினாச்சு ஒண்ணுகளாச்சு ஒரு கடுகளவு பயம் இருக்கா? கடுகளவு பயம் இருக்கா? ஐயோ நான் செய்யறேனே. ஒருத்தர் ஒரு கடை வச்சிருக்கிறார். நம்ம மான்ஃபோர்ட் ஸ்கூலுக்கு அருகில ஒரு கடை வச்சிருக்கிறார். கண்ணுக்கு எத்தாலும் நான் தான் ஜெபம் பண்றேன். அவர் விசுவாசி. அப்ப நான் சொல்லும் போது, பிரதர் கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருங்க, ஆண்டவர் எல்லாத்துலயும் ஆசீர்வதிப்பார்னு. ஏன்னா சங்கீதம் 128:1 கடவுளுக்கு அஞ்சி நடக்கும் போது உன் கையின் பிரகாசத்தை என் தேவன் என்ன செய்வார்? சாப்பிட சொல்ல ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா என்ன
ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு போட்டார். என்னது, இன்னொருத்தர் வரும்போது அவருக்கு டூ வீலர் வந்தாரு, அவர் கார்ல வந்தாரு. என்னது, இதுக்கு ஒரு ரேட்டு அதுக்கு ஒரு ரேட்டு. அப்ப இவர் சொல்றாரு என்கிட்ட, இதெல்லாம் வியாபார ட்ரிக்கு பிரதர். அவர் என்னைக்குனா கார்ல வருவாரு, என்னைக்குனா ஒரு தாண்டி வருவாரு. இந்த டூ வீலர் வரவரு தினசரி வருவாரு. அவருக்கு ஒரு வேலை, இவருக்கு ஒரு வேலை. தேவன் இது என்ன செய்வாரு, உட்கார்ந்து கணக்கு பார்ப்பாரு. இது செய்ய ஏன்டா கடை என்ன வளர்ச்சி ஆகணும் ஓப்பனா சொல்லிட்டு வந்தேன். நீங்க இந்த மாதிரி செஞ்சா எத்தனை லட்சம் போட்டாலும் அத்தனை லட்சம் நீங்க கடன்காரன் தான் சொல்லிட்டு இருந்தேன். என்னது, என்ன பிரதர் சபிச்சுட்டு போறீங்கன்னு சொன்னாங்க. நான் சபிக்கிறேன். இவனா யாரு, இவனும் மனுஷன்தான் அவனும் மனுஷன்தான். நீ என்ன தேவ சமூகத்தை அந்த விஷயத்துல நம்ம ரூபனை என்ன செய்ய முடியாது, இந்த விஷயம் ரூபனை அடிச்ச முடியாது. எவன் வந்தாலும் சரி ஒரே வேலை தான். என்னது, அந்த விஷயம் ரூபனை வந்து நம்ம இது பண்ணவே முடியாது. அது எந்த இதாக இருந்தாலும். ஆனா காய் இன்னைக்கு இருக்கிற காய் நாளைக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன செய்வான், குறைச்சி போடுவான். ஒளிஞ்சு தன் வியாபாரத்தை இவனுக்கு ஒரு வேலை அவனுக்கு ஒரு வேலைன்னு அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். நானும் உட்காந்து பல ஆண்டுகளை உட்காந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். அந்த விஷயத்துல நம்ம ரூபன் எப்படி உண்மையானவனா இருந்தான் மனுஷன். அப்பதான் நான் அந்த கடைக்காரனை இவனையும் நான் பார்த்தேன். நீ கொஞ்சத்துல உண்மையா இரு. அப்ப சத்தியத்தை இவர் எவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு, சீசர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ள அந்த விசுவாசம் இல்ல, அந்த நம்பிக்கை வரல. ஒண்ணுமே நம்மளும் வரும், ஆனா அந்த விசுவாச நம்பிக்கை என்னமோ நமக்குள்ள வரலன்னு பாருங்க. கல்யாண திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகுது. இதே திருமணம் அந்த மாசிப்பேட்டையிட்ட இருக்கிற சொன்னா ஒரு பொண்ணு 5 ஆண்டுகளாக ஒன்றும் செய்யல. இங்க இருந்து நான் ஈரோடு போனேன். எங்க ஈரோட்டுக்கு போய் அந்த பொண்ணுக்கு கணவர் மனைவியை உங்களுக்குள்ள ஒரு மனத்தாங்கள் எதா இருந்தா, என்னது பிரதர் வாட்சாங்கல்ல மத்திய செய்தி 10ஆம் அதிகாரத்துல என்னது 34 வாட்சம். மனிதன் என்ன செய்ய திருமணம்னா தனியா தான் இருக்கணும். யாருக்கு, தாய் தகப்பனுக்கு உருவல்ல, நீங்க அவங்களுக்கு புரிஞ்சுதான் இருக்கணும். அப்போ உங்களை ஆசீர்வதிச்சிருக்காங்க. நீங்க என்ன செய்யணும், உங்களுக்குள்ள குற்ற குறைகளை கையை போட்டு என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு 1.5 மணி நேரம் அந்த வீட்டுல சத்தியத்தை சொல்லி அந்த பொண்ணுக்காக 1.5 மணி நேரத்துக்கு இருந்து எங்க போறேன், 5 மணி நேரம் டிராவல், 5 10 மணி நேரம் டிராவல் போயிட்டு வரேன். ஏன்னா வந்துட்டு என்ன செய்ய அந்த ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் 2025 ஒரு கர்ப்பத்தின் கடையில் ஆசீர்வதித்து இந்த வாரம் ஆண்டவர் வளர்காப்பு பொருள் கேட்கிறார். இதுதாங்க சாட்சி. நீ விசுவாசத்தோடு நீ நம்பிக்கையோடு இருந்து பாரு. எது இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வாரு, எல்லாத்தையும் பார்ப்பாரு. சீசர்கள் கூட இருந்த என்ன இல்ல, அந்த விசுவாச நம்பிக்கை இல்லையே. நமக்கு அந்த விசுவாசம் இருக்கா? எனக்கு அந்த விசுவாசம் இருக்கா? வேற ஆளு கையில வச்சிருக்கிறேன். நான் இத்தனை பேர் சாட்சியா சொல்றேன், மைக்கில சொல்றேன், எல்லாமே சொல்றேன். இப்ப நீங்க சாட்சி சொல்லணும். என்னது, சாட்சி சொல்லணுங்க. சாட்சிய வாழ்க்கை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ரோமர் எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம், நீங்களே எனக்கு தரலான சாட்சிகள் என்றார். சும்மா சாதாரண சாட்சியில நீங்கள் தான் அவருக்கு தேவனுக்கு சாட்சியா நிக்கணும். இன்னைக்கு சாட்சியா நிக்கிறோமா? இன்னைக்கு எப்படி தேவ சமூகத்தில் நிக்கிறோம், தேவனுக்கு முன்னாடி எப்படி நிக்கிறோம்? வந்து நம்ம வரது முக்கியம் கிடையாது, இறைவார்த்தையை கேட்கறது முக்கியம் கிடையாது. யாரு பேசினாலும் எந்த கழுதையை குறுதலை யார் தேர்ந்து வச்சிருக்கிறா, என் தேவன் தேர்ந்து வச்சிருக்கிறா. யாரு பேசினாலும் என்ன செய்யணும், என்னை முழுமையாக இந்த இடத்துல அர்ப்பணிச்சா மட்டும்தான் கேட்க முடியும். இல்லனா ஒருபோது என்ன செய்ய முடியாது. என் இருதயை ஏற்றுக்கொள்ளவில்லைனா நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாமே வீண் தான். அப்ப ஆண்டவர் பார்த்து நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே நான் இவர்களெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவரே பவுலடியாரு ஏன்னா என்னை மாற்றும் என்று மாறினார். பவுலடியாரு மாறினார், யோபு மாறினார், தானியேல் விசுவாசத்தோட தானியேலோட இருந்தவர்கள் மாறினாங்க. பவுலும் சீலாவும் மாறினாங்க. இங்கே சீடர்கள் என்ன செஞ்சாங்க, சீடர்கள் ஒரு மாற்றத்தை என் தெய்வம் கொடுத்திருக்கிறார். இன்னும் நிறைய மாற்றங்கள் இருக்கு. அந்த மாற்றத்தோட என்ன செய்யணும், நம்ம முழுமையாக அர்ப்பணிக்கணும். 10 மணிக்கு காட்டூர் போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன், என்னை முழுமையாக அர்ப்பணி இந்த வேலையில் என்னை முழுமையாக தேவனே அப்ப அவங்க கருத்துல எங்களை முழுமையாக கொடுக்க முடியும். எனக்குள்ள ஒரு மனமாற்றத்தை தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே, எனக்குள்ள ஆண்டவரே, இறைவாக்கினர்கள் ஆண்டவரே, விசுவாசத்தோடு சத்தியத்தோடு அறிவிப்பதற்காக மனம் மாறி ஆண்டவர் உமது பாத்திரம் இருந்தது போல நானும் மனம் மாறி உன் பாத்திரம் நிற்க எனக்கு ஒரு கிருபையை தாங்க ஆண்டவரே.
மனம் மாற முடியாது எனக்கு ஆண்டவரே. அடைக்கப்பட்ட கதவுகள் நீ திறக்க முடியாத தேவ ஆவியானவர் ஒரு பிரசனமாக என்னை நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த பிரசனத்திற்குள்ள ஆண்டவரே என்னை நிரப்பி ஆசீர்வதிப்பதற்காக கோடி நன்றி ஆண்டவரே. உன்னை விட்டு நாம் விலகாதவரை ஒவ்வொரு நாள் ஆண்டவரே திருவசனத்தை வாசித்து அதன்படி நாம் வாழ்வதற்காக என்னையே முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வல்லமை ஆற்றல் பலன் ஆண்டவரே எங்களோட இருந்து ஆண்டவரே. அப்பா அந்த இறைவாக்கினர்கள் ஆண்டவர் இறைவார்த்தை பலனை கொடுத்து அவங்களுக்குள்ள ஆண்டவரே பலனை தந்திரே. அப்பா அந்த தானியேலுக்கு ஆண்டவரே ராஜாவுடைய காரியங்களுக்கு செவி சாய்க்காம தேவனுக்கு செவி சாய்த்து ஆண்டவரே 3 வேளை ஐயா 3 வேளை எருசலேமை நோக்கி முழங்கால் படியிட்டு ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டது போல எங்களுக்கு அந்த பலத்தை தாங்க ஆண்டவரே. அப்ப நாங்கள் எங்க இல்லத்துல இருந்து எங்க பகுதியில் வாழக்கூடிய எங்களை ஆலயத்தை சுத்தி இருக்கிற எங்க சபையை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு ஜெபிக்கைகளுக்கு பலனை தாங்க கர்த்தாவே. அந்த பலனை தாங்க ஐயா. இந்த இடத்துல ஆத்துமாக்களை அறுவடை செய்ய முடியாது. அப்ப லூக்கா 11:23 சொன்னீரே, என்னோட இல்லாதவன் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோட மக்களை கூட்டி சேர்க்காதவரை நான் சிதறன் பேர் என்று சொன்னீரையா. அப்ப ஒவ்வொரு கூட்டி சேர்க்க முடியாது இந்த சபையில் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்கள் மன திரும்பி ஆண்டவர் சத்தியத்தை சொல்ல ஆண்டவர் நீர் அறிவிக்க முடியாது. இந்த இடத்துல மனமாற்றத்தையோ அல்லது ஒளிபரிக்க முடியாது கேட்கிற ஒவ்வொருவரையோ சபையில் வந்திருக்கிற சகோதர சகோதரி பெரியவர்கள் முதியவர்கள் இளம்பெண்கள் இளைஞர்கள் அனைவரும் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சபையாக இணைந்து ஜெபிக்க எங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கியத்தை தந்திரே. அதே போல நன்றி ஆண்டவரே. பவுலும் சீலாவும் ஆண்டவரே அப்பா சிறை கதைகளில் இருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவரே சிறையில் உள்ள அனைவரும் மனம் திரும்பினார் ஐயா. அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா அந்த இடத்துல இருந்து நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களுக்குள்ள ஒரு மனமாற்றத்தை ஆண்டவர் தந்து ஆசீர்வதிக்க முடியாது. உங்க திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உங்க திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வல்லமை ஆற்றல் பலனோடு ஐயா எங்களை நிறுத்தி ஆசீர்வதிப்பதற்காக கோடி கோடி நன்றி ஆண்டவரே. கோடான கோடி நன்றி ஆண்டவரே. வல்லமை ஆற்றல் பலன் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக கோடா கோடி நன்றி. எல்லாண்டரும் மீட்பு இரட்சகருமாக இயேசுவே உம்முடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.